மகளிர் உரிமை தொகை உயர்கிறது. 2026 பிறந்ததுமே நல்ல செய்தி. வாக்காளர்கள் அறிய வேண்டியவை. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல், மே மாத தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வெளியிடப் போகின்றன. அதற்காக தற்போது தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பதற்கென்றே குழுக்களை அமைத்து வருகின்றனர். இதில் மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிறுத்தப்படாது. அதேபோல 1000 என்று வழங்கப்படும் இந்த உரிமை தொகை 1500 அல்லது 2000 ரூபாயாக உயர்த்தப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. தேர்தல் கட்சிகளை பொறுத்தவரை என்னென்ன வாக்குறுதிகள் வாக்காளர்களை சாதகமாக இருக்கும்? நமக்கு உடனே வாக்களிக்க விரும்புபவர்கள் எதை கவனமாக பார்க்கின்றனர்? இப்போது எல்லாம் நிபுணர் குழுவை வைத்து தொகுதி வாரியாக ஆய்வு செய்து பிரச்சனைகளை பட்டியலிட்டு அதற்கு தகுந்தாற்போல் தான் வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன. அண்மை காலத்தில் இலவச வாக்குறுதிகள் பல ஏற்கனவே ஆண்ட அதிமுக மற்றும் தற்போது ஆண்டு வரும் திமுகவில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அண்மையில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழக விஜய் குடும்பத்திற்கு ஒரு வீடு, மோட்டார் சைக்கிள் என்பது உட்பட 12 வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலைவாழ் மீனவ மக்களுக்கு வீடு என்பன உள்ளிட்டவற்றை வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறார். திமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலின் போது அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி தந்தது. அதில் 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் தகுதியான பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி 1,13,75,492 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அளித்தது. இந்த பட்டியலில் விடுபட்ட நிறைய பெண்களுக்கு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றத்தை அளித்தது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக அரசு விடுபட்ட பெண்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கும் வகையில் விதிகளை தளர்த்தியது. அதன்படி 2ஆம் கட்டமாக 12ஆம் தேதி முதல் மேலும் 16,94,339 பேருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 1,60,69,831 பேர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகின்றனர். மேலும் அடுத்த தேர்தல் அறிக்கையிலும் இந்த உரிமை தொகை 1000க்கு மேலான ஒரு தொகையை கொடுக்க வாய்ப்புள்ளது. எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் 1500 முதல் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் அதனை ஈடுகட்ட சொத்து வரியை உயர்த்துவது, மதுபானங்களின் விலையை உயர்த்துவது, பத்திரப்பதிவில் உயர்த்துவது உட்பட அரசு பல்வேறு வகைகளை கையாளவும் வாய்ப்புள்ளது. தேர்தல் முடிந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்து, மின்சாரம், சொத்து வரி மற்றும் மதுபானங்கள் விலை ஆகியவற்றில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.